நானோ என்னுடைய பிள்ளைகள் நீங்களோ எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆற்றலோடு கருத்தை கொண்டு மக்களுக்கு கடத்துகிற ஆற்றல் பெற்ற கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் ஒருத்தனும் கிடையாது, உலகத்திலே கிடையாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. எல்லா கட்சியில இருக்கிறவங்க என்னைய மாதிரி நான் தான் பேசுற மாதிரி இருக்கு. தூரத்துல பார்க்கும்போது பார்த்தா என்னைய மாதிரி கையை கால வச்சு பேசிட்டு ஒருத்தன் யார் நம்ம பேச்சு மாதிரி இருக்கணும். பூரா பையிலும் போட்டு போட்டு தாக்குற அதே மாதிரி. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு நான் முதல்ல அன்னைக்கு சொன்னல, வரைவில் கூட சொன்ன வாழைப்பழ கதை தான். அது என்ன தெரியுமா? வாழைப்பழ கதை தலையில தவம் இருக்கும். நான் நல்லவன், என்னை வாங்கி சாப்பிடு ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ, இங்க வாங்க வாங்க, ஹலோ சாப்பிடுங்க, நான் ரொம்ப நல்லவங்க, உடலுக்கு நல்லது, என்னை உங்க வீட்டு குழந்தைகள் படத்தை மாட்டுங்கன்றான். எவ்வளவு பெரிய பாருங்க. உங்கள் வீட்டு உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டுங்க உங்க நாற்காலிக்கு எதிரே. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த நன்கொடை சீட்டு ஒரு கட்டு கொடுப்பான் என் தம்பி. அதுக்காக வந்திருக்கான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அதனால நீங்க பாக்குற மாப்பிளைக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்குறது இல்ல ராஜா. அது நல்ல பையனா இருக்கானா, ஒழுக்கமான பையனா, நல்ல பையன் தான். ராத்திரியான ஒரு குவார்டர் போடுவான். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா வெட்டிடுவேன் நாய. குவார்டர் போட்டோம்னா என்ன கொஞ்சம் தண்ணி அடிக்கும் போது பண்ணிப்பான். எப்பாவது போதை போட்டோம்னா வீட்டுல கொஞ்சம் சலம்புவான். அதுல ஏதாவது குறுக்க பேசினா அடிப்பான். எடுத்தோன்னே தலைமுடியை தான் பிடிப்பான். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆற பார்த்தாலும் கடைசி நம்பிக்கை உன்னை தான் நம்புறோம். நான் இப்படி திரும்பி உங்களை தான் நான் நம்புறேன். உங்களை தான் நம்புறேன். இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. நம்ம என் பாட்ட ராஜராஜ சோழனுக்கு எனக்கு அவனுக்கு அருள்மொழி சோழனுக்கு எனக்கு சண்டை இருக்கு. அரசியல் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னை திட்டிட்டு வந்தேன். கடடா நாய், உனக்கு தான் தேவைதான்டா. உலகம் பூரா போய் வந்துட்டு குட்டியை ஒரு மாதிரி சாஞ்சு கிடக்குறப்ப இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. முருகனுக்கு எனக்குமே சண்டை இருக்குல்ல. அப்படி போகும்போது முருகா 10 என்ன வார்த்தடா சொல்லிட்டேன் உள்ள போறது. ஆனா நம்ம கோவத்தோட போகும்போது அவரே சொல்லிடுறாப்ல, நாங்க தமிழ்ல ஓதுறோம். தமிழ்ல ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. போது என் நண்பர் ஒருத்தர் எங்க மச்சான் இக்பால் இறந்துட்டாப்ல. ஏய், அவன் செத்துட்டான்டா. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம இவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. நீங்க யாரு? உலக போர், 3வது உலக போர் செஞ்ச தலைவனின் பிள்ளைகள் நீங்களும் நானும். 22 நாடுகள் சேர்ந்து ஒரு தலைவனை, ஒரு வீரனை வீழ்த்த போரிடுது என்றால், 22 நாடுகள் உலக நாடுகளை எதிர்த்து 25,000 பேரை வைத்து ஒருவன் போர் செய்தான் என்றால் அந்த போர் உலக போர். எப்படி முடிஞ்சா? 3ஆம் உலக போரை செய்த ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாம். இந்த அக்கப்போருக்கு பயந்தால் ஒரு வைக்கப்போரும் மிஞ்சாது. அது உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சு.